வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் எச்சரிக்கை விடுப்பதாக கூறும் வவுனியா வர்த்தக சங்க தலைவர். அரசியல் லாபம் கருதி செயற்படுவதாக விசனம். தமிழரசு கட்சிக்கே மக்கள் ஆணை உள்ளது. கதவடைப்புக்கு பூரண ஆதரவு கிடைத்ததாக கூறும் சுமந்திரன். மட்டக்களப்பு நகர முதல்வருடன் முரண்பட்ட வர்த்தகர்கள். அனுமதி பத்திரத்தை மீளெடுப்பதாக அச்சுறுத்தியதால் எதிர்ப்பு. ஸ்ரீலங்காவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை. மாற்று அணுகுமுறையை நாடுவதாக கூறும் எதிர்க்கட்சி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக குற்றவியல் பிரேரணை. இந்திய கூட்டணி கூட்டத்தில் தீர்மானம். ரஷ்யாவுக்கு வெகுமதி அளிக்க கூடாது. கொலைகளை புட்டின் தொடர்வார் என கூறும் செலன்ஸ்கி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். வவுனியாவில் கதவடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தராமல் திறக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்களை நிலப்படம் எடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அச்சுறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கும் பட்சத்தில் அதற்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்க வேண்டும் என வவுனியா வர்த்தக சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். நாங்கள் எங்களுடைய வர்த்தக நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை. அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த கர்த்தால் வெகு விமர்சையாக எங்களை வெற்றி அளித்துள்ளது. மற்றபடி இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு வந்து அதிகார பலத்தை காட்டுவது அவ்வளவு அழகல்ல. காரணம், அவர் தன்னுடைய கையடக்க தொலைபேசியிலே இந்த வர்த்தக நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார். அவர் அச்சுறுத்தும் பாணியில் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது. நாங்கள் இந்த கர்த்தார்களுக்கு விரோதிகள் அல்ல. நீங்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும். நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக, தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விரிசல்கள் ஏற்படுகின்றது. ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவதாக இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்கள். அதை விட மாநகர சபையோ இல்லாட்டி நகர சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுற பாணி வர்றது அழகல்ல. சுயமாக மக்கள் வர்த்தக நிலையங்களை மூடி எதிர்ப்பை தெரிவிக்கின்ற போது வலுக்கட்டாயத்தின் பேரில் சில கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியாவை போன்று யாழ்ப்பாணத்திலும் வற்புறுத்தலின் பேரில் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக வவுனியா பழைய சந்தை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை சுட்டிக்காட்டினார். பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்டிருப்பதை காணலாம். ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி திறக்க பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்திருக்கிறேன். அதனுடைய படங்களும் இருக்கின்றன. சுயமாகவே கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சந்தை முழுதாக மூடப்பட்டிருக்கிறது. பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள், விசேஷமாக முஸ்லீம் வர்த்தகர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. வடகிழக்கிலே மற்ற நகரங்களிலேயும் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருப்பதை நான் அறிய கிடக்கிறது. யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்தின் நிர்வாகத்தினாலே கடைகள் வேணுமென்றே வற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருப்பதாக அறிகிறேன். முல்லைத்தீவு மாவட்டம் விசேடமாக இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் முக்கியமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார ஸ்தலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். பலத்த அழுத்தத்தின் மத்தியிலேயும் இந்த முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கிற வர்த்தகர்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடந்த இந்த அனர்த்தத்தோடு
தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற மற்ற மாவட்டங்களும் முழுமையாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததாக இருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும். அந்த மாவட்டத்துக்கு நான் போய் அவரிடமும் கேட்டது கூட கிடையாது. ஆனால் அங்கே மரணம் சம்பவித்த காரணத்தினாலே அவர்கள் தாங்களாகவே அதனை செய்கிறார்கள். கிழக்கிலேயும் திருவண்ணாமலை நகரத்திலேயும் பல பட்டணங்களிலே மட்டக்களப்பு நகரம் முழுவதும் இப்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். வர்த்தக சங்க தலைவர் கேட்கிற போராட்ட முறைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுடைய அரசியல் தலைவர்களாக எங்களுடைய கட்சிகளைத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான். வேற எந்த கட்சிக்கும் அந்த ஆணை கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் மற்ற கட்சிகளும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் திறம்பட செய்வோம். கதவடைப்பு போராட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பாக அமைப்புகளிடையே ஒருமித்த கருத்து காணப்படாத காரணத்தால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா பழைய சந்தை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளர் தெரிவித்தார். கடைகளை மூடும் போது பாதுகாப்பு தரப்பினரின் கண்காணிப்புக்கும் தாம் உட்படுத்தப்படுவது குறித்து வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கரிசனை வெளியிட்டுள்ளார். இதுல ஒரு சில அமைப்புகள் சொல்லுது கடையை பூட்டுங்க, ஒரு சில அமைப்பு கடை பூட்ட வேண்டாங்க சொல்லுது. இந்த அமைப்புக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை என்று சொன்னா நாங்க என்ன பொதுமக்களாகிய நாங்க என்ன செய்யறது? எங்களை நம்பி நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதாரம் சரியான ஒரு பிரச்சனைக்குரிய கட்டத்துல இருக்கு. அண்டண்டைக்கு உழைச்சிட்டு போனா தான் அவங்களோட சாப்பாடு அவங்க சாப்பிடணும். இதுல இந்த நிலைமையில ஒருத்தருக்கு நாங்க காலமும் நாங்க முதலாளிமார் கடையை திறந்தா ஊழியர்கள் வர மாட்டாங்க. அப்படியே ஊழியர்கள் வந்தாலும் அவங்களுக்கு அன்றைக்கான நாங்க அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான பணத்தை நாங்க கொடுத்துதான் ஆக வேணும். ஆனா என்னன்னு சொன்னா இதுல பார்த்தா அரசியல்வாதி வர்றாங்க. அவங்க தங்களை மேம்படுத்தி கொண்டு இதுல விலாசம் காட்டுறதுக்காக வேண்டி தான் அவங்க வராங்க. கட்டது வர்த்தக சங்கம் கடையா போய் சொல்லுது கடையை பூட்டுங்கன்னு சொல்லி. இதுல யாரு இந்த யாரோட கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள? நாங்க ஒரு பொதுமக்கள். நாளைக்கு இதால பாதிக்கப்பட போறது இந்த பொதுமக்கள் தான். இதை யார் தெரிஞ்சு கொள்ளணும்? இதை அமைப்புகள் தான் தெரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு அமைப்புகளும் ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையை வெளிக்கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு அரசியல்வாதி முன் சொல்லணும். அரசியல்வாதிகள் ஊடாக வரணும் இந்த கருத்து. அப்படி இல்ல வர்த்தக சங்கம் தான் செய்யணும், வர்த்தக சங்கம் ஊடாக வரணும். அதை விட்டு போட்டு யாரோ எவரோ ஒன்றும் இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போனா பாதிக்கப்பட போறது யாரு? இன்றைக்கு இந்த நாட்டுல ஒரு தனிப்பட்ட மனிதன் கருத்து இல்லை. இப்ப இன்றைக்கு நாங்க கடை போட்டிருக்கோம்னு சொன்னா போலீஸ் எங்களை கண்காணிக்கும், ராணுவம் கண்காணிக்கும். இப்படி பல இதுகளை கண்காணிக்கும். இதுக்கு மூங்கல் யாரு? பொதுமக்களாக நாங்கள் தான். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கடைகளை மூடுமாறு நகர முதல்வர் நேரடியாக சென்று வர்த்தக நிலைய உரிமையாளர்களை அச்சுறுத்தியுள்ளார். அவ்வாறு மூடப்படாத கடைகளின் உரிமங்கள் மீளெடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்த காணொளி வெளியாகியுள்ளது. பொதுமக்களுடைய எதிர்ப்பை அடுத்து மட்டக்களப்பு நகர மேயர் அங்கிருந்து சென்றார். இல்ல டினேஷன் நாம பப்ளிக்காக தான் டினேஷன் அங்கே வச்சுட்டு இருக்கோம். நாங்க பப்ளிக்காக தாங்க இருக்க. நீங்க கடையில பூட்ட சொல்லல பிள்ளைதானே? அது கடையில பூட்ட சொல்ற பிள்ளைதானே? இல்ல கட்சி இல்லைங்க, சத்தியமா கட்சி இல்ல. சனங்களுக்காக வேண்டி அண்ணன்றைக்கு பாதிக்கப்படுற சனங்கள் பாவம். கடைகள் பாவம். அண்ணா கடை இருக்கு தானே நீங்க கடை இருக்கு தானே கடையை திறங்கண்ணா வாழ்க்கையை பாதிக்க விடாங்க. நீங்க பிள்ளைங்கள், நாம சனத்துக்காக நிக்க வேண்டிய ஆக்கள். சிவமங்கள் நாம பிள்ளை, நாம சனத்துக்காக. கட்சி இல்ல பிரச்சனை கட்சியில் ஜன பிரச்சனை கட்சியில். நீங்க திறங்க கடையில திறங்க அந்த பாராளுமன்றத்தில் சொல்லுங்க. நாம சனத்துக்காக அரசியலுக்கு வந்தாக்கள். இது பிழைது. தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளின் பிரகாரம் ஏமாற்று வேலைகளை செய்யாமல் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குமாறு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். பிரஜைகளின் குரல் வேலை திட்டத்தின் கீழ் வேலையற்ற பட்டதாரிகள் சங்க உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் தற்போது ஏறத்தாழ 40,000 பட்டதாரிகள் வேலையின்றி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் பதவிகளுக்கு வந்த பின்னர் தொழில்களை நிச்சயம் பெற்றுத் தருவோம் என ஆளும் தரப்பு அமைச்சர்கள் தேர்தல் சமயங்களில் வேலையில்லா பட்டதாரிகள் மத்தியில் பல வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தேர்தல் காலத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவை பெற்றுத்தர வெளியேற்ற பட்டதாரிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை முன்னெடுத்த நபருக்கு இன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் பணிப்பாளர் பதவியை பெற்றுக் கொடுத்துவிட்டு ஏனைய பட்டதாரிகளை கைவிட்டுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்துள்ளார்.
வேலையில்லா பட்டதாரிகள் தமது தொழில் உரிமைக்காக போராடும் போது பல்வேறு தரப்பினர் அவர்களை கேலி செய்து வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலையற்ற பட்டதாரிகள் பெறுமதியற்றவர்களாக கருதப்படுவதாக கூறியுள்ள சஜித் பிரேமதாச அவர்களது தகுதிகளை குறை மதிப்புக்குட்படுத்த வேண்டாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இலவச கல்வியின் மூலம் பட்டம் பெற்ற பிள்ளைகளை பெறுமதியற்றவர்கள் என்று குறிப்பிடுவது வெட்கக்கேடானதும் அவமரியாதைக்குரிய செயலாகும் எனவும் சஜித் பிரேமதாச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இளங்கலை பட்டத்தை அடிப்படை தகுதியாக கொண்ட சுமார் 50,000 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன என பிரதமர் ஹரிணி அமரசூரிய அமைச்சரவை குறிப்பொன்றில் தெரிவித்துள்ளார் எனவும் அவர் கூறினார். 50,000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக இருந்தால் இந்த 40,000 பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொறுப்புள்ள முற்போக்கான மக்கள் சார் எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படும் வரை ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தில் ஈடுபடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் கூறியுள்ளார். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லூலுவை கைது செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நரகின்பட்டியில் ஹல்லோலுவின் வாகனம் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த விசாரணை தொடர்பாக காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து துசித ஹல்லோலுவை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணை தொடர்பில் தம்மை கைது செய்வதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் வழக்கில் முறைப்பாட்டாளரான லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் மன்றில் முன்னிலையாகும் போது மட்டுமே அத்தகைய கோரிக்கையை பரிசீலிக்க முடியும் என தலைமை நீதவான் குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் ராஜித சேனாரத்னவின் கோரிக்கை தொடர்பாக நீதிமன்றம் எந்தவொரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதில் சிக்கல்கள் இருப்பதை எதிர்க்கட்சி ஒப்புக்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தெரிவித்தார். இந்த பிரச்சனையினை தீர்க்கவும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக மாற்று அணுகுமுறை மூலம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதியமைச்சராக செயற்படுவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து நடத்தப்படும் விசாரணைகளுக்கு இடையூறாக இருக்கும் என கூறி எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். அந்த வகையில் கடந்த வாரம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் எதிர்க்கட்சி கையளித்தது. இந்த தீர்மானம் குறித்து நாளை 19ஆம் தேதி சபாநாயகர் அறிவிப்பை வெளியிடவுள்ளார். எனினும் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடியாது என அரசாங்கமும் சில சட்ட நிபுணர்களும் வாதிட்ட போதிலும் அத்தகைய தீர்மானத்தை முன்வைக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்கும் விடயம் தற்போது வெற்றி பெறாமல் போன போதிலும் இந்த விடயம் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தாம் கவனம் செலுத்தி வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிரிபத் கொடையில் உள்ள அரசுக்கு சொந்தமான காணி ஒன்றை போலி ஆவணங்களை தயாரித்து தனியார் ஒருவருக்கு விற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரச காணியை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்தமை தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதவான் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஸ்வர் குமாரை தகுதி நீக்கம் செய்யும் வகையில் குற்றவியல் தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து இந்திய தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக மங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் இன்று காலை நடந்த இந்திய கூட்டணி கூட்டத்தில் எந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை நிராகரித்த தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஸ்வரர் குமார் தேர்தல்கள் ஆணைக்குழு பாரபட்சமாக செயற்படவில்லை என்றும் இந்த குற்றச்சாட்டு அரசியலமைப்பை அவமானப்படுத்துவதாகவும் தெரிவித்தார்.
வங்கக்கடலில் நிலவியுள்ள புயல் சின்னம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வர்த்தக தலைநகரான மும்பையில் பெய்த கனமழை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திராவுக்கிடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. மேற்கு மத்திய மற்றும் அதையொட்டிய வடமேற்கு வங்காள விரிகுடா மற்றும் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரைகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு காணப்படுவதாக இந்திய ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த புயல் சின்னம் நாளை 19ஆம் தேதி அதிகாலை தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடற்கரையை கடக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதுடன் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்றிரவு மழை பெய்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜாரில் 140 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேவேளை மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை மற்றும் புறநகரில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருவதுடன் இன்று காலையிலும் அதீத மழை பெய்துள்ளது. இதனால் மும்பையின் பல இடங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அந்தோரி மேற்கு வீர தேசாய் வீதியில் ஒரு அடிக்கு மேல் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. மேலும் மும்பையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஹாசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு கமாஸ் இயக்கத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துமாறும் வலியுறுத்தி இஸ்ரேலில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் அரசாங்கத்தின் திட்டங்கள் கமாஸின் பிடியில் உள்ள சுமார் 20 பணிய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் முழுவதும் முன்னெடுக்கப்படும் ஒருநாள் பணிவிலகல் போராட்டத்தின் ஒரு பகுதியாக பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டெல் அவீவ் நகரில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருந்ததுடன் இந்த போராட்டம் காரணமாக வீதிகள், அலுவலகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டிருந்தன. இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் இந்த போராட்டங்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விமர்சித்துள்ளார். இந்த போராட்டமானது ஹமாஸ் இயக்கத்தின் நிலைப்பாட்டை மேலும் தீவிரப்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர் பெஸ்லல் ஸ்மோட்ரிச்சும் இந்த போராட்டங்களுக்கு கண்டனங்களை வெளியிட்டுள்ளார். இந்த போராட்டம் ஹமாஸ் இயக்கத்திற்கு சாதகத்தை ஏற்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். டெல் அவீவில் பிரதமரின் லிகுட் கட்சியின் தலைமையகத்திற்கு வெளியே நடந்த போராட்டம் மீது கலக தரப்பு காவல்துறையினர் பல பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். ரஷ்யாவுக்கு வெகுமதி அளிக்கப்படக்கூடாது என உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கெர்ஹீவ் நகரில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு மீது ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் எச்சரிக்கை விடுப்பதாக கூறும் வவுனியா வர்த்தக சங்க தலைவர். அரசியல் லாபம் கருதி செயற்படுவதாக விசனம். தமிழரசு கட்சிக்கே மக்கள் ஆணை உள்ளது. கதவடைப்புக்கு பூரண ஆதரவு கிடைத்ததாக கூறும் சுமந்திரன். மட்டக்களப்பு நகர முதல்வருடன் முரண்பட்ட வர்த்தகர்கள். அனுமதி பத்திரத்தை மீளெடுப்பதாக அச்சுறுத்தியதால் எதிர்ப்பு. ஸ்ரீலங்காவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை. மாற்று அணுகுமுறையை நாடுவதாக கூறும் எதிர்க்கட்சி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக குற்றவியல் பிரேரணை. இந்திய கூட்டணி கூட்டத்தில் தீர்மானம். ரஷ்யாவுக்கு வெகுமதி அளிக்க கூடாது. கொலைகளை புட்டின் தொடர்வார் என கூறும் செலன்ஸ்கி. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.